ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி கடலைப்பருப்பு பாதி துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை கொரப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்காம. இந்த பதத்துக்கு இப்போ ஜார்லேருந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்மளோட உருண்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இது 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடாமல் அடுத்து நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சால் டேஸ்ட்டு மாறிடும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து 3ஐயும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் 30 போல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 5 போல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மசாலா சேர்க்குறா இருந்தால் இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கட்டியாக கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம், ஸோ குழம்புக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். ஒரு 10 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் பாதியாக வற்றி இந்த பதத்துக்கு இருக்கும். இந்த டயத்தில் நம்ம வெளியில் ஒட்டியிருக்க எண்ணெயெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி சட்டியில் வேக வைக்காமல் கூட குழம்புல ஸ்ட்ரெயிட்டாக உருண்டையை பிடிச்சி போட்டு வேக வைக்கலாம். அப்படி பண்ணும்போது உருண்டைகள் உடைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணுற அவசியமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 சில்லு தேங்காய் எடுத்து அதை நைஸாக அரைச்சி அதிலிருந்து கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காயை அரைச்சி அப்படியே சேர்த்துடக்கூடாது, நம்மளோட உருண்டை குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் நம்ம பாலை மட்டும் எடுத்துக்கிறோம், சக்கையை கீழே போட்டுட்டு. இப்போ தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த குழம்போட சாதம், சப்பாத்தி, பூரி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.